அங்காளியே மணி என்ன ஆகுது? எப்போ வரான் பார். டேய் என்னடா தினம் லேட்டா வர? நான் சாரா நான் வந்து கட்டா போட்டு நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்? நீ எப்போ பேப்பர் போட்டுனா எப்போ படிக்கிறது? சை. டேய் இல்லடா கூப்பிட்டா நிற்க மாட்டேன். நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன். என்னடா தினம் லேட்டாக பேப்பர் போடுறேன். சார்னா நாள் வந்து டயத்துக்கு போட்டுறேண்ணா. யாரு சாரா? அவரை தான் கிரவுண்டில் பார்ப்பேனே. ஓ சார் அங்கேருந்து பொறுக்கினாரா? நான் அப்படிலாம் சொல்லாதண்ணா. இல்லை பரவாயில்ல தம்பி, நீங்கள் போங்க. நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். நாளில் நீங்கள் பேப்பர் போட வரானா சரியா? நான் அப்படி மட்டும் பண்ணாதண்ணா. நாளிலேருந்து கரெக்டாக வந்துடுறேன்னு. இல்லை பரவாயில்ல தம்பி, நீ கிளம்பு. என்ன பார்க்குற? கிளம்பு. பேப்பர் போடுற நீ எல்லாம் விளையாடி என்னடா ஃபீல் பண்ணுற? இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. வேலையை விட்டு தூக்கணும், அப்போ தெரியும். ஹலோ, நான் தானா மூணாவது குமார் பேசுகிறேன். சொல்லுங்க. நம்ம தெருவில் பேப்பர் போடுறலாம் ஒருத்தன். ஆமா நம்ம கார்த்தி. அவன் தான் ஒரு வாரமா லேட்டா பேப்பர் போடுறான். கூப்பிட்டா வர நிக்காம ஓடுறான். ஆமாங்க, அவன் ஏதாவது கிரவுண்டுக்கு போறதா சொன்னான். நாளைக்கு கரெக்டா வந்துருவான். அவன் இங்க வேணா போட்டோங்க. ஆனா நாளை நான் பேப்பர்லாம் போட வர தேவையில்ல. இப்படி பொறுப்பு இல்லாம சுத்துறவனுக்குலாம் இதுதான் வேலை தெரியும். சார் ஒரு நிமிஷம். இப்போ உங்க கையில் பேப்பர் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. அதுல 4வது பக்கம் திருப்பி படிங்க, நான் வைக்கிறேன். 4வது பக்கமா? நாம என்ன பேசுறோம், இவன் என்ன பேசுறான்? போட்டிருக்கான் 4வது பக்கத்தில். நேற்று மாலை நடைபெற்ற மறையிறுதிப் போட்டியில் குஷல் மற்றும் கார்த்திசன் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் இரு போட்டியாளர்களிடையே போட்டி அதிகரித்து வரும் இந்த நிலையில் இன்று காலை 6 மணி அளவில் டிபி ஜெயின் கல்லூரியில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்வி பார்வையாளர்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மக்களே, சார் என்ன சார் சொல்லவே இல்லை, நம்ம பையன் இவ்வளோ பண்ணியிருக்கான். அதான் இப்போ தெரிஞ்சிச்சு சார். அப்படியே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.